ம். திருச்சிற்றம்பலம். படி. விநாயகன். விநாயகனே திருச்சிற்றம்பலம். விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணில் பண்மின் கனிந்து. சிற்றம்பலம். நாங்கள் விநாயக புராணம் என்ற பெரும் கதையை விநாயக புராணம் 26 அத்தியாயங்களை கொண்டது. நாங்கள் அதை படிக்க போறோம். அதுல நிறைய நிறைய விஷயங்கள் வருது. அப்ப இன்றைக்கு விநாயக புராணம். மாலினி தொடங்கோ. அடியே குடும்பினி தொடங்குங்கோ. மாலினி போட்டாவாங்கால நினைக்கிறேன் படிங்க. பதிவு செய்த அடியே குடும்பினி, உன் நகைகளை எங்கே மறைத்து வைத்தாய்? நான் அதை கேட்பேன் என்று உன் தாய் வீட்டுக்கு தாரை வார்த்து விட்டாயா? உடனே அவற்றை என்னிடம் கொடு, இல்லாவிட்டால் உன்னை அடித்தே கொன்றிடுவேன் என்று மிரட்டினான் காமந்தன். சரி, அதுதானே பகுதி ஒன்றுதான் எடுத்து நான் பார்த்து நான் சொல்றியா. சரி, அதை கேட்பேன். இவன் குடும்பினியின் கணவன் உலகத்தில் உள்ள அனைத்து கெட்ட பழக்கங்களுக்கும் சொந்தக்காரன். குறிப்பாக வேசியர் சுகத்தில் திளைத்து கிடந்தவன். குடும்பினி அழுதால் அடி உக்கிரமாக விழவே வேறு வழியின்றி பானைக்குள் ஒளித்து வைத்திருந்த நகைகளை கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள். என்ன தைரியம் இருந்தால் வீட்டுக்குள்ளேயே ஒளித்து வைத்து விட்டு இவ்வளவு நேரம் காக்க வைத்திருப்பாய்? எங்கே என் காதலி அல்லி ராணி? என் வரவுக்காக காத்து கிடப்பாள். அவள் உன்னை போல அழுமூஞ்சி அல்ல, அழகை வடிவானவள், சோகத்திலும் புன்னகை சிந்துபவள். என் இதயராணியான அவளுக்கே இந்த நகைகள் இனி சொந்தம் என்றவன் தன்னை காக்க வைத்ததற்காக மீண்டும் அவளை தன் கோவந்தீர உதைத்து விட்டு கிளம்பி விட்டான். குடும்பினிக்கு துயரம் தாங்க முடியவில்லை. இனியும் இந்த பாயுடன் வாழ்ந்தால் கட்டிய தாலியையும் பறித்து விடுவான். இவன் நமக்கு இனி பொட்டு வைக்க மட்டுமே பயன்படும் ஒரு கணவன். இன்னும் கொஞ்ச நாளில் நம் குழந்தைகளையும் இம்சை செய்ய ஆரம்பித்து விடுவான். ஆண்டவன் எனக்கு 7 மகன்களையும் 5 பெண்களையும் மகன்களையும் 5 பெண்களையும் தந்திருக்கின்றான். கடைசி காலத்தில் இவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற தைரியத்தில் வீட்டை விட்டு குழந்தையுடன் வெளியேறி தாய் வீட்டில் போய் அடைக்கலமாகி விட்டாள். தாய் வீட்டில் நல்ல வசதி உண்டு. தன் பேரன் பேத்திகள் சகிதமாக குடும்பினியின் பெற்றோர் அவளை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டனர். கணவனை பிரிந்து வந்தது அவர்களுக்கு வருத்தத்தை தந்தாலும் தன் மகளின் உயிருக்கே ஆபத்து வந்து விட்டால் என்ன செய்வது என்ற எண்ணம் மேலிட அங்கேயே தங்கிவிட்டாள். அல்லிராணியின் வீட்டுக்கு சென்ற காமந்தன் அவளோடு ஒரு வாரம் மகிழ்ச்சியாக இருந்தான். நீ கொண்டு வந்த குறைந்த நகைக்கு இதற்கு மேல் இங்கே இருக்க முடியாது, மேலும் ஏதாவது கொண்டு வா என்று சொல்லி விரட்டி விட்டாள். அல்லி வீட்டில் இன்னும் ஏதாவது கிடைக்கும் என நம்பி வந்த காமந்தனுக்கு அதிர்ச்சி. வீடு பூட்டி கிடந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தான். ஒரு செம்பு கூட இல்லை. பக்கத்தில் விசாரித்தான். நீ செய்த கொடுமைக்கு அவள் தான் உன்னோடு வாழ்க்கை நடத்துவாள். அவள் பிள்ளையுடன் தாய் வீடு போய்விட்டாள் என்றனர். காமந்தன் அதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. உழைத்து பொருள் சேர்க்க தன்னால் முடியாது, ஆனால் கொள்ளையடித்தால் என்ன என்று தோன்றியது. பெரிய கடாமீசை ஒன்றை வளர்த்தான். இடுப்பில் பிச்சுவா கத்தியை செருகிக் கொண்டான். இரவு நேரங்களில் சாலைகளில் போவோர் வருவோரை மிரட்டி கொள்ளையடிக்க ஆரம்பித்து விட்டான். தரமறுத்தோரை கொலையும் செய்தான். காலப்போக்கில் பணத்தை தந்தவர்களையும் கொலை செய்வதை பொழுதுபோக்காக கொண்டு விட்டான். பணம் மிக அதிகமாக கொட்டவே அல்லியை மட்டுமின்றி இன்னும் பல பெண்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு எந்நேரமும் இன்ப வளத்தில் ஆழ்ந்து கிடந்தான். பணம் கிடைக்காத நாட்களில் காட்டு வழியே சென்று தம்பதிகளை மறைத்து கணவனை கொன்றுவிட்டு அவனுடைய மனைவியை கெடுத்து கொன்று விடுவான். அவன் செய்யாத பாவமே இல்லை. ஒரு நாள் உச்சகட்டமாக ஒரு பாவம் செய்தான். ஒரு பிராமண இளைஞன் அவனிடம் சிக்கினான். அவனிடம் இருந்த பொருட்களை கேட்டதும் பயந்து போன இளைஞன் கொடுத்து விட்டான். கத்தியை எடுத்து அவனை கொல்ல பாய்ந்த போது அந்த இளைஞன் கதறினான். திருடனே, என்னை கொன்று விடாதே. எனக்கு 2 மனைவிகள். மூத்தவளுக்கு குழந்தை இல்லை. 2ஆம் மனைவியோ இன்னும் வயதுக்கு வராதவள். அவள் வயதுக்கு வந்த பின்னர் பித்ரு கடன் செய்ய ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற பின்பே மடிய வேண்டும் என நினைப்பவன் நான். ஆண் குழந்தை இல்லாதவனுக்கு நெற்கதி கிடையாது என்பதை நீ அறிவாய்.
பொருளைத்தான் கொடுத்து விட்டேனே, என்னை விட்டுவிடு என கெஞ்சினான். ஆனால் எதையும் காதில் விழுத்தாமல் அவனை கொன்று விட்டான் காமந்தன். ம். பிராமணனை கொல்வது பெரும் பாவம். வாசிக்கட்டுமா? பிராமணனை பிராமணனை கொல்வது பெரும் பாவம். இறந்து போன பிராமணன் பிரமஹஸ்தி என்ற பூதமாக மாறி அவனை பிடித்தான். அன்று முதல் பீடித்தான். அன்று முதல் காமந்தனுக்கு எதுவுமே சரிவர நடக்கவில்லை. உடலுக்கு முடியாமல் போனது. பலமிழந்து தவித்தான். தன் நிலையை தன் சகா ஒருவனிடம் சொல்லி தன் மனைவியை அழைத்து வரும்படி கூறினான். அவன் அங்கே போய் அதனை சொல்ல, பாவம் செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். நான் அவனோடு வாழ முடியாது என சொல்லிவிடு என குடும்பினி சொல்லிவிட்டாள். சகா இதை காமந்தனிடம் சொன்னதும் நொந்து போன அவனது வாழ்விலும் திருப்பம் வந்தது. சில பிராமணர்கள் ஒரு நாள் காட்டு வழியே வந்தனர். நோயில் வேதனை தாழாமல் முனகிக்கொண்டே அவர்களை அவன் அணுகினான். அவர்களை வணங்கி தன்னிடமிருந்த பொருட்களை தானம் செய்தான். ஊருக்குள் இருக்கும் மற்ற பிராமணர்களையும் அனுப்பி வைக்க கூறினான். விஷயமறிந்த அந்த வெளியூர் பிராமணர்கள் காமந்தனின் ஊரைச் சேர்ந்தவரிடம் இது பற்றி கூறினர். உள்ளூர் பிராமணர்களும் தர்மம் பெறுவதற்காக வந்தபோது தான் தர்மம் செய்தவன் கொள்ளைக்காரன் காமந்தன் என்பது புரிய வந்தது. உன்னிடம் தர்மம் பெறலாம் பெற்றால் பாவம், தர்மம் பெற்றால் பாவம். தானத்தை செய்ய தகுதியில்லாதவரிடம் நான் தானம் பெற வேண்டும். உனக்கேது தகுதி? நீ கொள்ளைக்காரன், பெண்பித்தன் என சொல்லிவிட்டு போய்விட்டனர். இந்த சம்பவம் காமந்தனை மிகவும் பாதித்தது. அப்போது காற்றொரு தபசியை அவன் சந்தித்து தன் கதையை சொல்லி அழுதான். மகனே, ஊழ்வினையின் படியே இவையெல்லாம் நிகழ்ந்தன. உன் பாவத்திற்கு பரிகாரம் சொல்லுகிறேன். இந்த நாட்டில் காட்டில் பாலடைந்து போன விநாயகர் கோயில் ஒன்று உள்ளது. அதை புதுப்பித்து கட்டு. உன் பாவத்தின் பெரும் பகுதி குறைந்துவிடும் என்ற தன்னிடமிருந்த பொருட்களை கொண்டு தபஸ்வி சொன்னதைப் போலவே கோயிலை கட்டி முடித்தான் காமந்தன். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் இறந்து போனான். விநாயகர் புராணம் பகுதி 2. எமஹிங்கர்கள் அவனை யமதர்மராஜா முன்பு நிறுத்தினர். ராஜாதி ராஜா, இந்த மனிதன் பூலோகத்தில் செய்யாத அட்டூழியமே இல்லை. பல பெண்களின் கற்பை சூறையாடிய கயவன் இவனுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். எனக்கு தெரிந்து இவனால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்து சேர்ந்த பெண்களை கொண்டே எண்ணெய்ப்பானைக்குள் தூக்கி போட்டு கொதிக்க வைக்கலாம் யமதர்மா என்கிறார் கிங்கரர் தளபதி. யமதர்மன் சிரித்தான். தளபதி, உயிர்கள் செய்யும் கொடுமைகளை மட்டுமல்ல, நன்மைகளையும் கருத்தில் கொண்டே தண்டனை நிர்ணயிக்கப்பட வேண்டும். இவன் தன் வாழ்நாளில் ஒரு நல்ல காரியம் கூட செய்யவில்லையா என்றதும் காமந்தன் யமதர்மனின் கால்களில் விழுந்து பணிந்தான். ஐயனே, நான் கொடும்பாவி. நீங்கள் கொடுக்கும் தண்டனை ஏற்கிறேன். ஆனால் கடைசி நேரத்தில் மனந்திருந்தி அந்தணர்களுக்கு தான தர்மம் செய்ய எண்ணினேன். ஆனால் கொடியவனான என்னிடம் தானம் பெற்றாலே பாவம் என அந்தணர்கள் சொல்லிவிட்டனர். எனவே ஒரு தபஸ்வியின் அறிவுரைப்படி விநாயக பெருமானுக்கு கோயில் எழுப்பினேன். இது மட்டுமே நான் பூலோகத்தில் செய்த நல்ல காரியம் என்றான். காமந்தா, தவறுகளை ஒப்புக்கொள்பவனாயினும் திருந்துபவனாயினும் தெய்வத்துக்குரிய அன்றாட கடமைகளை செய்தவனாயினும் வேறு ஏதோ தவறு செய்திருந்தால் மன்னிப்பு உண்டு. ஆனால் பெண்களை கொடுமை செய்வனுக்கு மன்னிப்பு கிடையாது, விமோசனமும் கிடையாது. இப்போது முடிவை உன் பொறுப்பிலேயே விடுகிறேன். நீ கடைசி நேரத்தில் மனந்திருந்தி கையில் உள்ள பொருளை விநாயகருக்காக செலவிட்டாய். இங்கே தண்டனை முடிந்த பிறகு நீ பூலோகத்தில் மீண்டும் பிறப்பாய். அங்கு சென்றதும் விநாயகர் கோலை கட்டியதற்குரிய நற்பலனை அனுபவிப்பாய். அந்த பலனை இளமையில் அனுபவிக்கிறாயா அல்லது முதுமையில் அனுபவிக்கப் போகிறாயா என்றான். காமந்தன் யமதர்மனிடம், மகாபிரபு, இளமையில் இன்பங்களை ஏற்கிறேன் என்றான். சரி,
உன் இஷ்டப்படியே ஆட்டும். ஒருவன் ஒரு பிறவியில் செய்த பாவம் நரகத்தில் துன்பங்களை அனுபவித்த பிறகும் பூலோகத்தில் மீண்டும் தொடரும். நீ செய்த பாவங்களின் பலனை முதுமையில் அனுபவித்தாக வேண்டும் என்ற யமதர்மன் இவனை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்கள் என உத்தரவிட்டு சென்றான். யமகிங்கரர்கள் அவனை வாட்டி எடுத்தனர். தண்டனை காலம் முடிந்த பூலோகத்தில் சௌராஷ்டிரம் என்ற நாட்டில் பிறந்தான். செழிப்புமிக்க அந்த நாட்டின் மன்னர் மகனாக பிறந்த அவனுக்கு சோமகாந்தன் என பெயரிட்டனர். அவன் பல இன்பங்களை அனுபவித்தான். சுதமை என்ற அழகு மிக்க மனைவி வாய்த்தாள். ஏமகண்டன் என்னும் மகனை பெற்றான். செல்வம் கொளித்து அவனது நாட்டில் பெற்றோருக்கு பிறகு நாடாண்டான். பல போகங்களை அனுபவித்தான். வயது மீறியது. முற்பிறவி வினைகளை தாக்கும் காலம் நெருங்கியது. அவனை தொழுநோய் பற்றியது. கலங்கி அழுதான். தன் அமைச்சர்களை அழைத்து, நான் என் மகன் ஏமகண்டனுக்கு முடிசூட்டி விட்டு காணகஞ்சென்று தவ வாழ்வில் ஈடுபட போகிறேன். தொழுநோய் வந்தவனை கட்டியவள் கூட ஏற்க மாட்டாள். புறப்படுகிறேன் என்றான். அமைச்சர்கள் வருந்தினர். அவனுக்கு வாய்த்த மனைவி மாதரசியான சுதமை, இதனினும் கொடிய நோய் வந்தாலும் உங்களை பிரியேன் என சொல்லி ராமனை பின்தொடர்ந்த சீதையைப் போல உங்களுடன் வருவேன் என சொல்லி கிளம்பினாள். பெற்றவர்கள் மீது அதிக பாசம் கொண்ட ஏமகண்டன் தானும் அவர்களுடன் வருவதாகவும் அரசை அமைச்சர்களிடம் ஒப்படைக்கும்படியும் சொன்னான். அமைச்சர்களும் மன்னன் மீது கொண்ட பாசத்தால் உடன் வருவதாக கூறினேன். முற்பிறப்பில் ஒரு விநாயகர் கோயில் கட்டியதன் பலன் இது என்பதை சோமகாந்தன் உணர மாட்டான். அண்டிபடி நன்றாவாளும் நன்றாக வாழும் காலத்தில் காட்டும் பாசத்தை விட கஷ்டப்படும் காலத்தில் ஒருவனுக்கு செய்யும் உதவியே மகத்தானது. கணபதியின் வரலாற்றை படிக்கும் வாசகர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது பெற்றோர் நம்மை வளர்த்து ஆளாக்கி எவ்வளவோ சிரமப்பட்டிருப்பார்கள். ஆனால் வயதான காலத்தில் அவர்களுக்கு ஆதரவளிக்காமல் முதியோர் இல்லம் என்ற சிறைக்குள் அவர்களை பூட்டி விடுகிறோம். இந்த நன்றி கெட்ட செய்கை இத்தொடரை வாசிக்கும் எவரும் செய்யக்கூடாது. ஆன்மீக நன்மையை மட்டுமே ஒதுக்க வல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மகனை அருள் அழைத்த சோமகாந்தன் அவனை தழுவக்கூட முடியாமல் வருத்தத்தில் ஏமகண்டா என் கொடிய பாவம் செய்தேனோ புரியவில்லை. உன்னை தழுவக்கூட இயலவில்லை. என் இதயம் வெடித்து கிடக்கிறது. நான் மேல கொஞ்சம் கோல் பண்ணும். நாடாளும் மன்னனுக்கு நான் நாடாளும் என்ன கொடிய பாவம் செய்தவனோ புரியவில்லை. உன்னை தழுவக்கூட இயலவில்லை. என் இதயம் வெடித்து கிடக்கிறது. நாளாளும் மன்னனுக்கு சில கடமைகள் உண்டு. அதில் தன்னை அடுத்து வரும் மன்னனும் தன்னை போலவே செங்கோல் ஆட்சி நடத்த வேண்டும் என்பது முக்கிய கடமை. அதற்கு தகுதியானவன் நீ மட்டுமே. நானும் உன் அன்னையும் கிளம்புகிறோம். நீ நாடாள வேண்டும். ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. எல்லாருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். ஆனால் உலகத்திற்கோ குலதெய்வமா விநாயகர். அவரை தினமும் வழிபடு. உன்னை எந்த கஷ்டமும் அணுகாது என புத்திமதி சொல்லி புறப்பட்டான். காட்டிற்கு சென்ற அவர்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயினர். ஆடம்பர உடைகளையும் வகை வகையான உணவுகளையும் அனுபவித்த அவர்கள் இங்கே மரவீடுகளை தரித்து பச்சை காய்கறி கிழங்குகளை சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டியதாயிற்று. ஒன்றை அந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் கிளம்பியுடனே மனைவியும் உடன் கிளம்பி விட்டார். தம்பதியர் என்றும் பிரியக்கூடாது என்பதே இங்கே சொல்லப்படும் தத்துவம். ஒரு உறவியில் மனிதன் செய்யும் தவறு மறுபுறவியிலும் பின்தொடர்ந்து அவனை மட்டுமன்றி அவனை சார்ந்திருக்கும் எந்த பாவமும் செய்யாது அவனது மனைவி மக்களையும் தொடரும் என்பது இன்னொரு தத்துவம். இங்கே சுதமை சோமகாந்தனுடன் கஷ்டப்பட்டாள். பெற்றவர்களை பிரிந்து அவன் வேறிடத்தில் வாழ வேண்டியதாயிற்று. இதற்காகத்தான் ஆன்மீகம் பாவம் செய்யாதே என்று செய்யாதே எந்த பாவம் செய்ய மனைவி மக்களை தொடரும் என்பது இன்னொரு தத்துவம். இங்கேயே சுதமை சோமகாந்தனுடன் கஷ்டப்பட்டாள். பெற்றவர்களை பிரிந்து படிச்சாத எல்லாத்தையும் திருப்பி படிக்கிறீங்களா? இப்ப பார்த்தாலும் அங்க போகாதீங்க. இங்க நீங்கள் பாவம் செய்யாதே தலையில் அடித்து சொல்லுகிறது. காட்டில் கஷ்டப்பட்ட இந்த தம்பதிகளை நோக்கி ஒரு இளைய தபஸ்வி வந்து கொண்டிருந்தார். குரல் பண்ணுங்க மேலுக்கு. இல்ல இனி அடுத்தது அடுத்த 3வது புராணத்துக்கு போறோம். விநாயகர் பகுதி 3. மாலினி படியுங்க. அந்த தபஸ்வியின் பெயர் சிவனன். பிருகு மகரிஷிக்கும் புலோமைக்கும் பிறந்த செல்வபுத்திரர். அவர் காட்டில் வேதனையுடன் திரிந்த அரச தம்பதியரை பார்த்தார். அழகில் ஊர்வசியும் ரம்பையும் கலந்து வடிந்தது போன்ற
சுதமையும் அவளுடன் குரூர வடிவில் இருந்த சோமகாந்தனையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். பரிதாப நிலையில் இருந்த அவர்களை நோக்கி வந்த இளைஞரிடம், மகனே, நீ யாரப்பா? அழகு திருவுருவமே, உன்னை பெற்றவள் நிச்சயம் புண்ணியவதியாகத்தான் இருக்க வேண்டும். உன் கண்களில் அன்பு பொழிகிறது. இளமை சுகங்களை சுவாசிக்க வேண்டிய இந்த பருவத்தில் தபசு கோலம் பூண காரணம் என்ன என பரிவுடன் கேட்டாள் சுதமை. அவளது பேச்சில் இருந்த தாய்மை கனிவை உணர்ந்த சிவனன், அம்மா, நான் பிருகு புத்திரன். அருகிலுள்ள என் தந்தையின் ஆச்சிரமத்தில் பெற்றோர்க்கு பணிவிடை செய்து வருகிறேன். தாங்கள் யார்? ஏன் இந்த மனிதருடன் இருக்கிறீர்கள் என தொழில்நோய் பிடித்த சோமகாந்தனை நோக்கி கையை நீட்டினான். அவள் நடந்த கதையை கண்ணீருடன் சொன்னாள். சிவனன் அவர்களுக்கு ஆறுதல் மொழி சொல்லிவிட்டு புறப்பட்டார். தந்தை பிருகுவிடம் இது பற்றி சொன்னார். மகனே, ஆதரவற்றவர்களை ஆதரிக்க வேண்டியது நமது கடமை அல்லவா? அவர்களை உடனே அழைத்து வா, வேண்டியதை செய்வோம் என்று பிருகு கூறவும் சிவனன் உடனடியாக அங்கு வந்து சேர்ந்தார். அவர்களை அழைத்து கொண்டு தங்கள் ஆச்சிரமத்துக்கு சென்றார். அந்த ஆச்சிரமத்தில் எதிருமான மிருகங்களும் பறவைகளும் பூச்சி புழுக்களும் கூட ஒன்றுபட்டிருந்ததைக் கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். புலியும் மானும் ஒன்றாக விளையாடின. சிங்க குட்டிகளுக்கு பசுக்கள் பால் கொடுத்தன. பாம்புகளும் மயில்களும் ஒட்டி உறவாடின. இந்த அதிசயங்களை எல்லாம் ரசித்தபடியே அவர்கள் ஆச்சிரமத்தை அடைந்தனர். பிருகு முனிவரின் தேஜசான வடிவை பார்த்தவுடனே சோமகாந்தன் தன் வியாதியே தீர்ந்து விட்டது போல உணர்ந்தான். ஐயனே, இந்த நோய் வந்ததற்காக நான் வருந்தியது என்னவோ உண்மைதான். ஆனால் இது மட்டும் வராதிருந்தால் என் வாழ்வில் உங்களைப் போன்ற மகரிஷியை சந்திக்கும் பாக்கியத்தை இழந்திருப்பேன். என் உள்ளத்திலிருந்து எழுந்த உணர்ச்சியை வார்த்தைகளாக கொட்டினான். சுதமை இன்னும் உணர்ச்சி வசப்பட்டாள். மாமுனிவரே, உங்களை பார்த்ததும் இவரது வியாதி தீர்வதற்கான நேரம் வந்துவிட்டதை உறுதியாக நம்புகிறேன். எனக்கு மாங்கல்ய பிச்சை தர வேண்டும். இவர் மீண்டும் தன்னிலை பெற வேண்டும் என்று அழுதாள். பிருகு முனிவர் அவளை ஆசீர்வதித்தார். மகளே, நல்ல நேரம் வரும்போது ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய இடத்திற்கு வந்து விடுகிறான். உனக்கும் நல்ல நேரம், அதனால்தான் இங்கு வந்தாய். கவலை கொள்ளாதே. உன் பர்த்தாவின் முகத்தை பார்த்ததுமே அவனுக்கு பூர்மையின் கர்மத்தால் ஏற்பட்டுள்ள இந்த வியாதியை புரிந்து கொண்டேன். இதை குணப்படுத்துவது எளிது. நீங்கள் இங்கேயே தங்குங்கள். நான் விநாயகரின் சரிதத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சரிதத்தை கேட்பவர்களுக்கு எல்லா நலமும் உண்டாகும். தீராத நோய்கள் தீரும். இழந்த செல்வம், ஆட்சி, அதிகாரம் அத்தனையும் திரும்ப கிடைக்கும் என்றார். பின்னர் அவர்களை ஆச்சிரமத்தில் தங்க வைத்து உணவு, உடை முதலியவற்றை ஏற்பாடு செய்தார். அன்றிரவில் சோமகாந்தனின் மனம் பல்வேறு சிந்தனைகளில் ஆழ்ந்தது. இந்த முனிவர் எனக்கு நோய் குணமாகிவிடும் என்கிறார். இவரிடம் மூலிகையோ மருந்துகளோ இல்லை. விநாயகரின் சரிதம் கேட்டாலே நோய் நீங்கும் என்கிறார். அது எப்படி சாத்தியமாகும்? நோயாளிகளுக்கு மருந்து வேண்டாமா? இப்படி சந்தேகித்தபடியே தூங்கி போனான். மறுநாள் காலையில் ஆச்சிரமத்தை விட்டு வெளியே வந்ததும் எங்கிருந்தோ பல பறவைகள் பறந்து வந்தன. சோமகாந்தனை அவை பிடுங்கி எடுத்தன. ஏற்கனவே தொழில்நோயால் நைந்து தொங்கிய அவனது உடலில் இருந்து இரத்தமும் சிவளும் கொட்டியது. வலி தாங்காமல் அவன் அலறினான். மாமுனிவரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறியபடியே பிருகுவின் காலில் விழுந்தான். மகனே, நீ என்னை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் முழு முதற் கடவுளான விநாயகரையே நேற்றிரவு சந்தேகித்தாயே. அதனால் தான் இப்படி நிகழ்கிறது என்று முனிவர் சொன்னதும் தன் மனதில் நினைத்தது இவருக்கு தெரிகின்றதென்றால் இவரின் தவசக்திக்கு அழிவேது என நினைத்தவன் மகா தபஸ்வி. இந்த அறிவியலியை மன்னியுங்கள். அறியாமல் செய்த பிழைக்காக வருந்துகிறேன். இந்த பறவைகளிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். வலி உயிர் போகிறது என்றான். அவன் கதறுவதைக் கேட்டு சுதைமை ஓடி வந்தாள். முனிவரே, தங்களையே அடைக்கலம் என நாடி வந்த எங்களுக்கு உங்கள் இல்லத்தில் ஒரு சோதனை என்றால் நீங்கள் தானே காக்க வேண்டும். என் பர்த்தாவுக்கு
ஏதாவது ஆகும் என்றால் அவரது உயிர் பிரியும் முன்பே என் உயிர் தானாக போய்விடும் என முனிவரின் காலை பிடித்து கெஞ்சினாள். அறியாமல் தவறு செய்த மன்னனை மன்னிக்க வேண்டும் என சீடர்களும் கெஞ்சினர். அனைவரது கோரிக்கையையும் ஏற்ற பிருகு முனிவர் அந்த பறவைகளை தனது ஒரே சப்தத்தில் விரட்டினார். தனது கமண்டலத்தில் இருந்த புனித நீரை சோமகாந்தன் மீது தெளித்தார். அப்போது பேரரவம் எழுந்தது. அதிபயங்கர சிரிப்பொலியுடன் சோமகாந்தனின் உடலில் இருந்து ஒரு பூதம் வெளிப்பட்டது. பிருகுவை தவிர எல்லாரும் நடுங்கினார். யார் நீ என அதட்டலுடன் கேட்டார் பிருகு. இனி விநாயகர் புராணம் 4 பகுதி. பிருகுவின் தலைவலிமைக்கு அந்த பூதம் மதிப்பளித்து, முனிவரே, நான் ஒரு அந்தணன். முற்பிறவியில் ஒரு சோமகாந்தனால் கொலை செய்யப்பட்டேன். கொடூர மரணமடைந்தவர்களுக்கு சொர்க்கம் இல்லை என்பதை தாங்கள் அறிவீர்கள். எனவே பிரம்மஹத்தியாக வடிவெடுத்து இவனை பூமிக்கு பழிவாங்க இவனது உடலிலேயே வசித்தேன். தாங்கள் புனித நீரை இவன் உடல் மீது தெளித்ததால் வெளிப்பட்டேன். இவன் ஒரு காலத்தில் சக்தியற்ற என்னை கொன்றான். இப்போது என்னை எதிர்க்க சொல்லுங்கள், பார்க்கலாம். பாவம் செய்தவன் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். தாங்களும் இதற்குடன்பட வேண்டும். இவனை இப்போதே கொன்று தின்ன வேண்டும். இவனது மனைவியும் எனக்கு இரையாக வேண்டும் என பணிவுடன் கேட்டது. பிருகு முனிவர் அந்த பூதத்திடம், நான் சொல்வதை கேள். அதோ தெரிகிறதே மரம், அதிலுள்ள புதருக்குள் மறைந்திரு. நான் சற்று நேரம் கழித்து உன்னை அழைப்பேன். வெளியே வந்து இவர்களை உணவாக எடுத்துக்கொள் என்றார். பூதமும் தலை வணங்கி மரப்பொந்தில் நுழைந்தது. உடனே முனிவர் சக்தி வாய்ந்த தன் கமண்டல நீரை மரத்தை நோக்கி தெளித்தார். அந்த மரம் தீப்பற்றி எரிந்தது. அதனுள் புகுந்த பூதம் மீண்டும் முந்தைய அந்தணன் போல் சுயரூபம் பெற்று வெளிவந்தது. முனிவரின் பாதத்தில் அந்த அந்தணர் விழுந்தார். நன்றி பெருக்குடன் கண்ணீர் சிந்தினார். அப்போது விநாயகப் பெருமான் ஒரு வான ஊர்தியை அனுப்பி வைத்தார். புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஊர்தியில் சில தேவர்கள் இருந்தனர். அவர்கள் அந்தணரை அழைத்து கொண்டு சொர்க்கம் சென்றனர். சோமகாந்தனுக்கு ஏதோ ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது. ஆனால் தொழுநோய் மட்டும் அப்படியே இருந்தது. பிருகு முனிவர் சோமகாந்தனிடம், மன்னா, உன்னை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிவிட்டது. அந்தணர்களை கொள்பவர்கள் பசுக்களை வதைப்பார்கள். இந்த கொடிய தோஷத்தை அடைவர். தோஷம் நீங்கிய கையோடு உனக்கு விநாயகர் சரிதம் சொல்லுகிறேன். அதை கேட்டால் இந்த நோய் நீங்கிவிடும். நீ மீண்டும் உன் ராஜ்யத்துக்கு செல்லலாம் என்றார். சோமகாந்தன் அடிபடிங்க. சோமகாந்தனுக்கு பிருகு முனிவர் அருளிய அந்த அருள் தெய்வத்தின் கதையை படிக்கும் நாமும் நிச்சயமாக துன்பங்கள் நீங்கி இன்பம் அடைவோம். கைலாயத்தில் பார்வதி சமூகராக சிவபெருமான் வலம் வந்து கொண்டிருந்தார். ஒரு கலை மண்டபத்தில் ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் மகிழ்ச்சியாக கூடியிருக்கும் ஓவியம் ஒன்றை கண்ட பார்வதி அதை பற்றி சிவனிடம் விளக்கம் கேட்டார். பார்வதி, யானைகள் கூடி கழுத்தால் ஒரு குட்டி யானை பிறக்கும், அதுபோல் நமக்கும் ஒரு மகன் பிறக்க வேண்டிய கட்டாய, அங்க கதவு இறைஞ்ச கதவு இருக்கு, கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றதும் பார்வதி தேவி என்ன அந்த சூழ்நிலை என ஆர்வமாய் கேட்டாள். அவளது குரலில் இருந்த அவசரத்தை ரசித்த சிவபெருமான், தேவி, இன்று உலகில் என்ன நடக்கிறது என்பதில் ஓகலாகியான நீயும் அறியாமல் இருக்க மாட்டாய். தேவர்கள் சிரமப்படுகிறார்கள். வேதங்களை மறந்து மக்கள் ஆடம்பரங்கள் மூழ்கி கிடக்கின்றனர். செல்வம் நிலையானது என்றும் ஆண் பெண் உறவு நிரந்தர இன்பம் தரக்கூடியதென்றும் கருதி அவர்கள் அதனை அடைவதற்காக செய்யும் பாவங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. பாவம் செய்தவர்கள் அசுரர்களுக்கு சமமானவர்கள். அசுரத்தனத்தாலேயே கையை இப்போது ஓங்க செய்திருக்கிறேன் என அவர் சொல்லவும் இடமறுத்த பார்வதி, சுவாமி, இதென்ன விந்தை? அபாயத்தை ஒழிக்க அபாயத்தையே பயன்படுத்துவதா? தாங்கள் அனைவருக்கும் அபயமளித்து நற்கதி அல்லவா அருளி இருக்க வேண்டும் என்றதும், பார்வதி, நீ சொல்வது சரியே, இருப்பினும் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடந்ததை முழுமையாக கேட்டால் உனக்கு எல்லா விவரமும் புரியும் என்ற சிவன் கதையை தொடர்ந்தார். அரக்கர் தலைவனான அசுரேந்திரன் தேவர் தலைவனான தேவேந்திரனிடம் பல முறை அவமானப்பட்டான். தேவர்களுக்கு துன்பம் தந்து அவர்களின் ராஜ்யத்தை கவர அவன் நினைத்த போது இந்திரன் பெரும் படையுடன் சென்று அசுரேந்திரனை
தோற்கடித்தான். அவமானமடைந்த அசுரேந்திரன் தன் குருவான சுக்கராச்சாரியரிடம் ஓடினான். அவர் அவனிடம், அசுரேந்திரா, நீயும் உன் படைகளும் தேவர்களை எதுவுமே செய்ய முடியாது. யாக தியானங்களால் அவர்கள் சிவபெருமானை அன்றாடம் வணங்கி பெரும் பலம் பெற்றுள்ளனர். அவர்களைப் போல நீயும் சிவனை தியானித்தால் தேவர்களையும் விட உயர்ந்த பலம் பெறலாம். உன்னை ஒடுக்க யாராலும் முடியாது என்றார். அசுரேந்திரனும் குரு சொல் ஏற்று 4000 ஆண்டுகள் காட்டு தவம் இருந்தார். சிவபெருமான் மகிழ்ந்தார். வரம் கொடுக்க வந்தார். திருமால், பிரமா உள்ளிட்ட எந்த தெய்வத்தாலும் புறதேவர்களாலும் அழிவு வரக்கூடாது என்று வரத்தை கேட்டார். சிவபெருமான் வரம் தர ஒப்புக்கொண்டாலும், அசுரேந்திரா, உலகில் பிறந்தவர்கள் யாராயினும் அழிவை சந்திக்க வேண்டும். நீயும் மரணமடைவாய் என்றதும், அப்படியானால் வரம் கொடுத்த உனது சக்தியை தவிர வேறு எதனாலும் அழிவு வரக்கூடாது என்று உறுதிமொழியை கேட்டு பெற்றார். இதை அறிந்த சுக்கராச்சாரியார் மகிழ்ந்தார். அசுரர்களின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டுமானால் ஏராளமான அசுர பிள்ளைகளை உருவாக்க திட்டமிட்டார். இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் மரகத முனிவரால் மட்டுமே செய்ய முடியும் என்று கணக்கிட்டார். தனது திட்டத்தை அசுரேந்திரனிடம் சொன்னார். யார் அந்த மரகத முனிவர் என அசுரேந்திரன் கேட்கவே, அவர் வசிட்டரிடம் வழித்தோன்றல் என்ற சுக்கராச்சாரியார் காட்டில் கண்ணே திறக்காமல் 10,000 ஆண்டுகள் தவம் இருக்கும் அவருக்கு திருமண ஆசையை தூண்டினால் அசுரகுலத்தை வாழ வைக்க ஒரு வீர மகன் வருவான் என்றார். பகுதி 5. அசுரேந்திரன் மனதில் சற்றே நம்பிக்கை பிறந்தது. அந்த நம்பிக்கையுடன், குருவே, மரகதரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு பெண்ணால் அவரை மயக்கிவிட முடியுமா? முனிவர்கள் பற்றற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள் ஆயிற்றே, மரகதர் எப்படி என இழுத்தவனிடம் அசுரேந்திரா, சந்தேகம், தயக்கம், காலதாமதம் இம்மூன்றும் வாழ்வின் எதிரிகள். பெரியவர்கள் ஒன்றை சொன்னால் அதில் நிச்சயம் அர்த்தம் இருக்கும். என் பேச்சை நீ நம்புபவனாக இருந்தால் இதற்குள் ஒரு பேரலையே மரகதரிடம் அனுப்பி இருக்க வேண்டும். நீயோ அறகுறை நம்பிக்கையுடன் பேசினாய். நம்பிக்கை இல்லாதவனுக்கு கூட ஒருவேளை வெற்றி கிடைத்துவிடும். ஏனெனில் அவன் அந்த நம்பிக்கையின்மையிலாவது உறுதியுடன் இருக்கிறான். அறகுறை நம்பிக்கை ஆபத்தானது என்றதும் சுக்கராச்சாரியரிடம் மன்னிப்பு கேட்டார். அசுரேந்திரன் மரகத முனிவரிடம் ஒரு அழகியை அனுப்புவதாக கூறிவிட்டு வெளியேறினான். அசுரகுலத்திலேயே பேரழகி ஒருத்தியை தேடும் படலம் ஆரம்பித்தது. அப்போது அமைச்சர் ஒருவர், அரசே, நம் தேசத்தில் எனக்கு தெரிந்தது மாபெரும் பேரழகி ஒருத்தி இருக்கிறாள். இரும்பை மட்டும் காந்தம் ஈர்க்கும். ஆனால் அந்த காந்தத்தை ஏற்று விடும் அவளது கண்கள், உதடுகளை கண்டால் வெட்டிய சிவந்த கொய்யாக்கனிகள் வெக்கத்தில் மீண்டும் ஒட்டிக்கொள்ளும். ரோஜா மலர்கள் அவளது கன்னத்தின் சிவப்பழகு காண முடியாமல் முகத்தை திருப்பிக் கொள்ளும். இப்படி அவளது அழகை வர்ணித்து கொண்டே போகலாம். விஸ்வாமித்திரரை தன் பிடிக்கில் ஈர்த்த மேனையை விட 500 மடங்கு அழகில் உயர்ந்த வலுவள். அவளை மட்டும் மரகத முனிவரிடம் அனுப்பிவிட்டால் இவ்வுலகில் அசுரர்களின் ஆட்சி முடிவற்றதாக இருக்கும் என்றனர். அசுரேந்திரன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். யார் அவள்? பெயர் என்ன? எங்கிருக்கிறாள்? அவளை உடனே என் முன் நிறுத்துங்கள் என்றதும், அரசே, என்று நீங்கள் சொன்னால் எண்ணெயுடன் வந்து நிற்பவர்கள் உங்கள் சேவர்களான நாங்கள். இதோ அந்த மாணிக்கம் என்று திரைமரவில் என்ற ஒரு பெண்ணை அழைத்து வந்த அமைச்சர். அவள் வெட்கந்ததும் அசுரேந்திரன் முன்னால் நின்றாள். அசுரேந்திரனை ஒரு கணம் திகைத்து விட்டான். தன் மனதுக்குள்ளாக அவளை மட்டும் மரகதரிடம் அனுப்பி வேண்டிய கட்டாயம் இல்லாமல் இருந்திருந்தால் இவள் என் பட்டத்தரசுகளின் முதன்மையானவளாக இருந்திருப்பாள் என சொல்லிக்கொண்டான். அழகு மங்கியே, உன் பெயர் என்ன என்றதும், பேசியது குயிலா சிட்டுக்குருவியா என்ற வித்தியாசம் தெரியாதபடி மிக மெதுவாக விபுதா என்றாள். விபு, உன்னிடம் அமைச்சர்கள் எல்லாம் சொல்லி இருப்பார்கள் என நினைக்கிறேன். நம் குலம் தழைக்க வேண்டும். அதற்கு நீ இந்த தியாகத்தை செய்தே தீர வேண்டும். இதை செய்துவிட்டால் அசுரலோகத்தில் எங்கும் சுற்றி
வெளிவர உனக்கு அனுமதியும். பல பிறவிகள் உன்னை தொடர்ந்தாலும் எப்பிறவிலும் நீ அனுபவிக்கும்படியான செல்வத்தையும் தருவேன் என்று அசுரேந்திரன் அவளை காட்டில் கொண்டு பாதுகாப்பாக விடும்படி அமைச்சருக்கு உத்தரவிட்டான். பெரிய தேர் ஒன்றில் ஏறிய விபுதா மரகத முனிவர் தவம் செய்யும் இடத்தருகே இறக்கி விடப்பட்டார். ஏவலர்கள் அவள் அனுப்பிவிட்டு மரகரின் அருகில் சென்றார். பெயருக்கு ஏற்றாற்போல் அவர் மிகுந்த தேஜசுடன் இருந்தார். அவரது தவத்தின் ஆழத்தை பார்த்தால் அவர் அப்போதைக்கு எழுவதாக தெரியவில்லை. விபுதாவுக்கு அவரில் செல்ல பயம். மிகப்பெரிய தபஸ்வியாக இருக்கிறார் இவர் அருகில் சென்று தவத்தை கலைத்தால் கோபத்தில் நம்மை எரித்து விட்டால் என்னாவது? நான் இறந்து போவதை பற்றி கவலைப்படவில்லை. இப்படிப்பட்ட தபஸ்விகளால் மரணித்தால் முக்தியே கிடைக்கும். ஆனால் என் எஜமானன் சொல்லி அனுப்பிய பணி என்னாவது? ஒருவரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பணியை எப்பாடுபட்டேனும் முடித்து கொடுத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் அது நம்பிக்கை துரோகத்துக்குரிய பாவத்தின் பலனை நமக்கு தந்துவிடும். சமோசிதமாக நடந்து கொள்ள வேண்டும். முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். இவர் தபஸ்வி என்றால் நான் தபஸ்வினியாக வேடம் தரித்து விட்டு போகிறேன் என்றாள். மறைவிடத்துக்கு சென்று தபஸ்வினி போல வேடமிட்டு கொண்டு வந்தாள். முனிவரை, நான் கொண்ட கடமையில் தவறாதவள் என்பது உண்மையானால் நிச்சயம் உண்மை அடைந்தே தீருவேன் என்றவள் முனிவரின் அருகில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தாள். ஒரு கட்டத்தில் அவளது தியானம் தவமாக மாறிவிட மரகத முனிவரை அடைய வேண்டும் என்ற கோரிக்கையை அவரிடமே சமர்ப்பித்து அவரையே மனதில் உறுதியாக எண்ணி தவத்தை வெளிப்படுத்தினாள். பல ஆண்டுகள் உருண்டோடின. அவளது தேகம் மெலிந்து விட்டது. தவத்தின் காரணமாக ஒரு முறை அவளது உடலிலிருந்து எழுந்த வெப்பம் மரகதரின் தவத்தை கலைத்தது. அவர் தவம் கலைந்து எழுந்தார். அருகில் இருக்கும் பெண்ணை அவர் கவனிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு ஆண் ஜானையும் பெண் ஜானையும் சற்று தூரத்தில் குதூகலமாக இருப்பதை பார்த்தார். இதை பார்த்தவுடனேயே விதிப்பயன் அவரை துரத்தியது. ஆண்டவன் தன் தலையில் எழுதியதை மாற்ற முடியாது. எந்த நேரத்திலும் என்ன நடக்க வேண்டும் என எழுதியிருக்கிறானோ அது நடந்தே தீரும். இந்த எழுத்தெல்லாம் முன்பினை பயனின் காரணமாக எழுதப்படுபவை. அந்த காட்சியை பார்த்த அவரது உள்ளத்தில் மோக உணர்வு ஆரம்பித்தது. அந்த உணர்வு ஏற்பட்டதுமே அதுவரை செய்த தவத்தின் சக்தி குறைந்தது. தன் உணர்வுகளை வடிகாலை எப்படி தேடுவது என சுற்றுமுற்று நோட்டமிட்ட போது தன்னருகே ஒரு அழகு பெட்டகம் அமர்ந்ததை பார்த்தார் மரகதர். பெருமூச்சுடன் அவளை அவர் நெருங்கினார். அண்டி 5வது புராணத்தை படிங்க. ஆளுக்கு ஒவ்வொன்று படிப்போம். ஏனண்டா இது சின்ன கதை, பெருசு இல்லை. 6 கண்மூடி புராணம் 6. கண்மூடி இருப்பது போல் நடித்த விபுதா மரகதர் தன்னை நெருங்கட்டுமே என காத்திருந்தாள். மரகதர் அருகில் வந்ததும் மூச்சு காற்றின் வெப்பம் அவள் மீது பட அப்போதுதான் விழித்தவள் போல் நடித்த அவள் அவரது பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தாள். அவரது எண்ணம் அவளுக்கு முழுமையாக விளங்கி விட்டதால் பாதங்களிலிருந்து எழுந்த அவள் அவரருகே நெருங்கி நின்று, சுவாமி, நான் தவம் செய்வதற்காக இங்கே வந்தேன். தங்களை கண்டதும் இது எனக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கும் என கருதி இங்கே அமர்ந்து விட்டேன். நான் தவம் இருக்க துவங்கிய போது உங்களையே என் மணாளனாக அடைய வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் கடவுளிடம் வைத்தேன். முனிவர்த்தினியாகும் வேறு பெற்றால் எனினும் கொடுத்து வைத்தவள் யாரும் விலகி இருக்க முடியாது என்று ஆசை வார்த்தைகளை பேசினாள். மரகத முனிவர் இதற்காக அவளை நெருங்கினாரோ அது தானாகவே கண்டு போனது கண்டு அவள் மீது மேலும் மோகம் கொண்டார். அவளை அன்புடன் அணைத்து கொண்டு அவர் அவளை பற்றி விவரங்களை விசாரித்தார். அவள் தன்னை அசுர குலத்து பெண்ணாக காட்டிக் கொள்ளாமல் யாரோ ராஜகுலத்தவள் போல சொல்லி வைத்தாள். மரகதர் அவளுடன், நீ யாராயினும் அழகு உன்னிடம் கொட்டி கிடக்கிறது. அது என்னை உன் மீது மோகம் கொள்ள செய்து விட்டது. இருப்பினும் தபஸ்விகளான நாம் மனிதவளில் உறவு கொள்ள நியாயம் அல்ல. பிறர் பரிசுக்கு அது வகையா செய்யும். அதோ தூரத்தில் 2 யானைகள் மகிழ்ந்திருக்கின்றன அல்லவா? அதே போல் நாமும் யானைகளாக மாறி மோகிப்போம் என்றவர் தன் கமண்டல நீரை அவள் மீது தெளித்தார். அவள் பெண் யானையாக மாறினாள். மரகதரின் தன்னை ஆண் யானையாக மாற்றிக்கொண்டு இருவரும் கூடி மகிழ்ந்தனர். அப்படி மகிழ்ந்திருந்த சில நிமிடங்களிலேயே யானையாக மாறிய விபுதாவின் கால்களில் இருந்து ஆயிரக்கணக்கான அசுரர்கள் வெளிப்பட்டனர். அவர்களில் ஒருவன் யானை முகத்துடன் இருந்தான். பிறக்கும் போதே வாளை வீசிக்கொண்டு பிறந்த அவன் ஆங்காரமாக ஊசி எழுப்பினான். அதிபயங்கரமான அந்த சப்தம் கேட்டு மோகத்தில் மூழ்கியிருந்த மரகத சுதாகரித்தார். தன் சிவரூபத்துக்கு திரும்பினார். விபுதாவும் அவ்வாறே மாறினாள். இப்போது அவள், சுவாமி, நான் அசுர குலத்தை சேர்ந்தவள். எங்கள் இனம் விருத்தி அடைந்து நீடித்த புகழுடன் விளங்க வேண்டுமானால் தவசிலரான தங்கள் மூலம் பிறக்கும் குழந்தைகளால் தான் முடியும் என எங்கள் குரு
சுக்ராச்சாரியார் தெரிவித்தார். அதன்படியும் எங்கள் மாமன்னர் அசுரேந்திரனின் ஆணைப்படியும் தங்களை கவர்ந்தது குழந்தைகளை புறநினைத்து வந்தேன். ஆணைப்படியும் தங்களை கவர்ந்தது குழந்தைகளை புறநினைத்து வந்தேன். இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வந்த வேலையை தாங்களே குழந்தை புற வந்தேன். வந்த வேலையை தாங்களே இனிதாக முடித்து விட்டீர்கள். பாருங்கள் நம் செல்வங்களை. பிறக்கும் போதே வாளுடன் பிறந்து வீர கர்ச்சனை செய்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் தான் மகள மாட்டார்கள். இல்ல, தங்கள் பிள்ளைகள் வித்தைகளில் கையேந்தவர்களாக இருந்தால் எந்த பெற்றவர்கள் தான் மகள மாட்டார்கள். நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தாங்களும் அப்படியே இருப்பீர்கள் என்றுதான் நம்புகிறேன் என்றதும் பிறந்த அசு வீரர்கள் எல்லாரும் வாள்களை சுழற்றி கொண்டு மரகதரை வலம் வந்தனர். அவர் நடுங்கினார். அப்போது யானை முகத்துடன் பிறந்த வீரமைந்தன் அவர் முன்னால் வந்தான். தந்தையே, கலக்கம் இத்தனை வீரமைந்தர்களை பெற்ற தாங்கள் மகிழ்ச்சியுடன் அல்லவா இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளையான எனக்கு உங்கள் வாயாலேயே பெயர் வையுங்கள் என்றதும் பயந்து நடந்து கொண்டிருந்த மரகதர் வாய் ஏதும் திறக்கவில்லை. விபுதா தன் மகனை அருகில் அழைத்து, மகனே, நீ யானை முகத்துடன் பிறந்தவன் என்பதால் கஜமுகாசுரன் எனப்படுவார் என பெயர் சூட்டி ஆசி அளித்து வரிசையாக ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கும் பெயர் வைத்தார். மரகதர் தன் விதியை எண்ணி வருந்தி விபுதாவை அழைத்தார். பெண்ணே, நீ ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவள் போல் பொய் சொன்னாய். இப்போது அசுரத்தினள் என சொல்கிறாய். எப்படி இருப்பினும் என் தவம் எளிமை காமத்தின் மீதியால் பறிபோனது. நான் செய்த தவற்றுக்கு பரிகாரமாக மீண்டும் தவம் செய்து வலிமை பெறப்போகிறேன். நீ பொய் சொன்னதால் என்னுடன் தொடர்ந்து வாழும் தகுதியை இழந்து விட்டாய். உன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அரண்மனைக்கு போய்ச்சேர் என்று கோபமாக சொல்லிவிட்டு அவளை நடுக்காட்டிலே விட்டு சென்றார். விவிதா அதை பற்றி கவலைப்படவில்லை. வந்த வேலை வெற்றிகரமாக முடிந்ததும் அவள் தன் பிள்ளைகளுடன் புடைசூழ அசுரேந்திரனின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள். அசுரேந்திரன் மகிழ்ந்து அவளுக்கு புதிய மாளிகை ஒன்றை பரிசாக கொடுத்தான். சுக்ராச்சாரியர், கஜமுகன் உள்ளிட்ட அரக்கர்களை கண்டு அறிந்தே போய்விட்டார். அவரே எதிர்பார்க்காத வகையில் பலம் மிக்கவர்களாக அந்த அசுரர்கள் திகழ்ந்தனர். அவர்களை ஆசீர்வதித்து வித்தைகள் பல கற்றுத்தந்தார். இதன் பிறகு கஜமுகாசுரன் உலகின் பல பகுதிகளுக்கு சென்றான். மனிதர்கள் மிருகங்களை எல்லாம் இஷ்டம் போல் பிடித்து தின்றான். முனிவர்களை யாகம் நடத்தும் இடங்களுக்கு சென்று யாக உண்டங்களை பெயர் தெரிந்தான். இதனால் தேவர்கள் தங்களுக்குரிய அவிப்பாகம் கிடைக்காமல் சக்தி இழந்தனர். சுக்ராச்சாரியார் இதை கண்டு மகிழ்ந்தார். இருப்பினும் கஜமுகாசுரனை அழைத்து, கஜமுகா, உனது இந்த சந்தோஷம் தற்காலிகமானதே. தேவர்களை நிரந்தரமாக வெற்றி கொள்ள வேண்டுமானால் உனக்கு சிவனின் அருள் வேண்டும். நீ அவரை நெத்து தவம் இரு. அரசகுலம் அழியாத அளவுக்கு வரங்களை கேட்டு பெறு என்றார். கஜமுகன் 4000 ஆண்டுகள் தவம் இருந்து சிவதரிசனம் பெற்று அசுரகுலத்தின் அழியா தன்மைக்குரிய பல வரங்களை பெற்றான். இதன் பிறகு அசுரேந்திரன் பதவி விலகி கஜமுகாசுரனை அரக்கர்களின் தலைவன் ஆக்கினான். இந்த நேரத்தில் அதே கஜமுகத்துடன் சிவலோகத்திலும் ஒரு கிளப்பதற்கு அறிகுறி தென்பட்டது. இது பிள்ளையார் இல்லை, அவன் கஜமுகாசுரன் தான் இங்க பிறந்திருக்கிறான். பிள்ளையார் தான் பிறக்க போகுது. கஜமுகாசுரன் பிறந்த கதை எங்களுக்கு ஒரு அளவுக்கு விளங்கிட்டது. இப்ப விநாயகர் புராணம் 7 பார்வதியும் பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் கைலாயத்தில் உள்ள சித்திர மண்டபத்தில் உலா வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அன்று மிதமிஞ்சிய மகிழ்ச்சியுடன் இருந்தனர். அந்த மண்டபத்தில் ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் மகிழ்ந்திருப்பது போன்ற சித்திரத்தை கண்ட பார்வதி தேவி மந்திரங்களை மையமாக கொண்டு வரையப்பட்ட சித்திரத்தின் மத்தியில் இப்படி ஒரு சித்திரம் வரையப்பட்டிருப்பது ஏனோ என பரமேஸ்வரிடம் கேட்டார். சக்தி எல்லாம் காரணத்துடனேயே நிகழ்கின்றது. கஜமாசுரன் என்னும் அசுரன் என் தரிசனம் வேண்டி 4000 ஆண்டுகள் கடும் தவம் இருந்தார். சற்றும் மனம் புரளாமல் என்னையே நினைத்து செய்த அந்த தவத்தை மெச்சிய நான் அவன் முன்னால் பிரசன்னமானேன். அவன் என்னிடம் விஷ்ணு முதலான தேவர்களாலும் மனிதர்களாலும் விலங்குகளாலும் இன்னபுற சக்திகளாலும் தனக்கு இறப்பு வரக்கூடாதென்றும் உமது சக்தியால் மட்டுமே இறப்பு வேண்டும் என்றும் அப்படியே இறந்தாலும் பிறவா நிலையான முக்தி வேண்டும் என்றும் கேட்டான். நானும் அவ்வரத்தை கொடுத்து விட்டேன். அவ்வாறு வரம் பெற்றவன் உலக மக்களுக்கு
மக்களுக்கு நன்மை செய்வான் என எண்ணினேன். ஏனெனில் அசுரர்களிலும் நல்லவர்கள் உண்டு. ஆனால் அவனோ எல்லா தேவர்களையும் வதைத்து மூவுலகங்களிலும் தன் கொடியை பறக்க விட்டிருக்கிறான். கொடுங்கோல் ஆட்சி செய்கின்றான். தேவகன்னிகள், நாககன்னிகள், அசுர கன்னிகளின் அழகிகள் அனைவரையும் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டான். அதை தட்டி கேட்டு சென்றவர்களை விழுங்கி விட்டான். பெற்ற வரத்தை தவறாக பயன்படுத்துபவன் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவன். அவனை அழிக்க அவனை போன்ற யானை வடிவில் இன்னொரு வீரமகன், அவதான் பிள்ளையார் வீரமகன் நமக்கு பிறக்க வேண்டும். அதன் அடையாளமே இந்த சித்திரம் என்றார். பார்வதி மகிழ்ச்சியுடன் அதை பார்த்தாள். பரமேஸ்வரனும் அதையே உற்று நோக்க அந்த சித்தத்திலிருந்து யானை முகத்துடன் ஒரு சிறுவன் அவதரித்தார். அந்த பாலகனை குழந்தாய் என அழைத்து பெற்றோர் உச்சி மோந்தனர். அந்த சிறுவன் பெற்றோரிடம் மழலை பேசி சந்தோஷத்தை கொடுத்தார். பரமேஸ்வரன் அக்குழந்தையிடம் குழந்தாய் அந்த குழந்தையிடம் குழந்தாய் பிறந்தவுடனேயே உனக்கு வேலை வந்து விட்டது. என்னருள் பெற்ற கஜமுகாசுரன் என்பவன் மூவுலகிலும் கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வருகின்றான். அவனை அடக்க வேண்டியது உன் பொறுப்பு. உன்னை தவிர வேறு யாராலும் அது இயலவும் செய்யாது. நீ கைலாய மலையில் வாசலில் காவல் இரு. அனைத்து கணங்களும் நீயே அதிபதியாய் திகழ்வாய். இதனால் உன்னை கணவதி என்று அனைவரும் அழைப்பர். கைலாய வாயிலில் உன்னை வணங்காமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது. நானும் உன் தாயும் கூட இதில் அடக்கம். உனக்கு முதல் மரியாதை செய்த பிறகே மற்றவர்களுக்கு செய்யப்படும். மரியாதை ஏற்படும். உன்னை மதிக்க தவறியவர்களுக்கு எங்கள் அருள் கடாட்சம் என்றும் கிடைக்காது. ஏன் நீயாகவே இருந்தாலும் கூட உன்னை போன்ற ஒரு பிம்பத்திற்கு பூஜை செய்த பிறகே எங்களை வணங்க வர வேண்டும் என்ற இதன் காரணமாகத்தான் சில கோயில்களில் இரட்டை விநாயகர் சந்நிதி அமைக்கப்படும். விநாயகர் தனக்குத்தானே பூஜை செய்து கொள்வதென்பது இதன் தாத்பரியம். கணபதி மகிழ்ந்தார். தன்னை முழு முதல் நாயனாகவும் ஞால முதல்வனாகவும் அறிவித்த தாய் தந்தையரின் திருப்பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் கைலாய வாயிலில் அமர்ந்து விட்டார். பார்வதியும் பரமேஸ்வரரும் நந்தவனத்திற்கு சென்றனர். அப்போது சகோதரியையும் சகோதரனுக்கு மைந்தன் பிறந்திருக்கின்றானே என்பதால் அவனையும் பார்க்க திருமால் கைலைக்கு வந்தார். வாசலில் வீட்டிருந்த கணபதியை அள்ளி அனைத்து கொஞ்சி மகிழ்ந்தார். தாய்க்கு அடுத்த ஸ்தானம் தாய் மாமனுக்கு என்பதால் தன் மீது மீண்ட பிரியங்கொண்டு வந்த தாய் மாமனுடன் மழலை பேசி மகிழ்ந்த கணபதி பின்னர் திருமால் தன் சகோதரி பார்வதியை சந்திக்க சென்றார். நந்தவனத்தில் மைந்தன் பிறந்த பூரிப்பில் முகமெல்லாம் பொலிவுடன் திகழ பார்வதி பரமேஸ்வரர் அமர்ந்திருப்பது கண்டு அவரிடம் நலம் விசாரித்தார். சிவபெருமான் இப்போது தான் தன் லீலையை ஆரம்பித்தார். பார்வதியிடம் தேவி, நாம் இருவரும் சொக்கட்டான் ஆடி பல நாட்கள் ஆகின்றன. இப்போது மைந்தரும் வந்திருக்கின்றார். மைத்துனரும் வந்திருக்கின்றார். மைந்தரண்டா பிள்ளையார், இது மைத்துனர் திருமால் வந்திருக்கிறார். அவரை நடுவராக வைத்து நாம் விளையாடுவோம். நீ வெற்றி பெற்றால் என்னிடமுள்ள அனைத்து நிதியையும் உன்னிடம் ஒப்படைத்து விடுகின்றேன். நான் ஜெயித்தால் உன்னிடமுள்ள ஆபரணங்களை மட்டும் தந்தால் போதும் என்றதும் பார்வதியும் சம்மதித்தார். ஆட்டம் தொடங்கியது. தொடக்கம் முதலே அம்பிகையின் கையே ஓங்கி இருந்தது. கடைசியில் அவளே வெற்றியும் பெற்றார். அந்நேரத்தில் பரமேஸ்வரன் திருமாலை நோக்கி ஜாடை செய்ய காக்கும் கடவுளான அவர் கஜமுகாசனிடமிருந்து உலகை காப்பாற்றுவதற்காக தன் பெயரில் பெரிய பழியொன்றை ஏற்றுக்கொள்ள சித்தமானார். அடடா, பார்வதி தோற்று விட்டாயே, பார்த்தாயா? மைத்துனர் தான் எப்போதும் எதிலும் வெல்கின்றார் என்றார். பார்வதிக்கு கோபம் வந்து விட்டது. அண்ணா, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
நடுவராக இருப்பவர்கள் தராசு முள் போல் நீதி தவறாமல் இருக்க வேண்டும். நீங்கள் நீதிக்கு புறம்பாக பேசுகிறீர்கள். சரியான தீர்ப்பை சொல்லுங்கள். வீணாக என்னை கோபப்படுத்தாதீர்கள் என்று ஆக்ரோஷத்தை பேசினார். தான் இரு பெரும் தெய்வங்களும் எதிர்பார்த்தது. திருமாலோ தன் தீர்ப்புக்கு உறுதியாக இருந்த பார்வதியின் கண்கள் சிவந்தன. அண்ணா, பொய் சொல்பவர்களின் கண்களை நான் பறித்து விடுவேன். அத்துடன் பாம்பனையில் இதுவரை துயில் கொண்ட நீர் இனி அந்த பாம்பாகவே மாறி காட்டில் திரிவீர் என்றார். உள்ளுக்குள் மகிழ்ந்தாலும் முகத்தில் அதிர்ச்சியை காட்டிக் கொண்ட திருமால் பாம்பாக மாறி ஊர்ந்து சென்றார். இதானே பிள்ளையார் கதையில படிச்ச நாங்கள். பொந்துக்குள்ள இருந்தவர் போய் பிள்ளையார கும்பிட்டா தானே அவருக்கு விமோசனம் கிடக்கும். சிவபெருமானிடம் அப்ப இது 8வது நினைக்கிறேன். என்ன விநாயகர் புராணம் 8வது. சிவபெருமானிடம் சென்ற அவர், மைத்துனரே, சக்தியின் இந்த சாபம் எனக்கு எப்போது தீரும் என்று கேட்டார். அதற்கு சிவன், விஷ்ணுவே, நீர் வடதீவு என்னும் இடத்துக்கு சென்று இதே வடிவில் வசித்து வாரும். கணபதியின் மகிமையை உலகறிய செய்ய இந்த வடிவத்துடன் நீர் எனக்கு உதவ வேண்டும். கணபதியை கொண்டு கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்ய இருக்கிறேன். அவன் அதை முடித்துவிட்டு வெற்றி திருமனாக நீர் பாம்பாக கிடக்கும் பாதையில் வருவான். அவனது திருவடி அந்த தீவில் பட்டதுமே சுய உருவை அடைந்து விடுவீர். மேலும் இந்த சம்பவம் உலகோருக்கு ஒரு பாடமாகவும் அமையட்டும். எந்த சூழலிலும் தவறான தீர்ப்பு சொல்லவே கூடாது. நடுநிலை தவறக்கூடாது. தவறான தீர்ப்பு சொல்பவர்கள் விலங்காக பிறந்து துன்பமடைவார்கள் என்றார். உலகுக்கு ஒரு பாடத்தை கற்பித்த மகிழ்ச்சியுடனும் விஷ்ணு வடதீவுக்கு பாம்பு வடிவிலேயே ஊர்ந்து சென்றார். இந்த சமயத்தில் கஜமுகாசுரனின் அட்டகாசம் அதிகரித்தது. இந்திரன் முதலான தேவர்களையும் நவக்கிரகங்களையும் அவன் ஆட்டி வைத்தான். அவர்கள் தினமும் இருட்டறையில் அடைக்கப்பட்டு தேவையில்லாமல் சித்திரவதை செய்யப்பட்டனர். ஒரு முறை அவர்கள் அனைவரையும் மொத்தமாக ஒரு மைதானத்தில் நிறுத்திய யானை முகம் கொண்ட கஜமுகாசுரன் சுக்கராச்சாரியாரையும் முன்னாள் அசுர தலைவனும் தற்போது தனக்கு அமைச்சராக இருப்பவனுமாகிய அசுரேந்திரன் ஆகியோரையும் அசுர தளபதிகள் அசுர மக்கள் அனைவரையும் வரவழைத்து, அசுரகுல திலகங்களே, தேவர்கள் நம்மை வென்றுவிடலாம் என கருதினார்கள். ஆனால் நான் சிவனாரிடம் அவரது சக்தியை தவிர வேறு எதனாலும் அழிய மாட்டேன் என்று வரம் பெற்றிருக்கிறேன். எனவே இந்த தேவர்கள் என்னை எதுவும் செய்ய இயலாது. நம்மை பல சமயங்களில் இவர்கள் கொடுமைப்படுத்த நம்மை கொன்று விட்டதாக மாத்தட்டியுள்ளனர். இப்படிப்பட்ட கொடியவர்கள் இப்போது நம்மை வணங்கி நிற்கின்றனர். ஆனால் வணக்கத்திலும் இப்போது ஒரு வித்தியாசத்தை காணப்போகிறீர்கள். இதோ இவர்கள் அனைவரும் தங்கள் காதுகளை மாறு கைகளால் பிடித்து கொள்ள வேண்டும். உட்கார்ந்து எழ வேண்டும். தோப்புக்கர்ண வழிபாடு என்பது இதற்கு பெயர். இப்போது தேவர்கள் என் முன்னால் தோப்பு கர்ணம் போட போகிறார்கள். நீங்கள் பார்த்து ரசித்து கைதட்டி மகிழுங்கள் என்றார். பின்னர் தேவர்களை நோக்கி என்று அதட்டினானோ இல்லையோ நடுநடுங்கி போன தேவர்கள் 108 முறை தோப்பு கர்ணம் போட்டு கால் வெளித்து மயங்கி சார்ந்தன். அவர்கள் படும் அவஸ்தையை பார்த்த சுக்கராச்சாரியரும் அசுரேந்திரனும் கைகொட்டி ரசித்தனர். வேடிக்கை பார்க்க வந்த அசுர மக்கள் அவர்கள் மீது கதாயுதங்களை வீசினர். அவை அவர்கள் உடல்களை பதம் பார்த்து ரத்தம் கொட்டியது. இப்படி நடந்த கொடுமைக்கு பிறகு அவர்களுக்கு சில காலம் விடுவித்தான் கஜமுகாசுரன். தேவர்கள் இதுதான் சமயம் என கைலாயத்தை நோக்கி விரைந்தனர். வாசலில் சின்ன கணபதி வீற்றிருந்தான். விதிமுறைப்படி அவர்கள் கணபதியை பூசித்தனர். கணபதியே, எங்கள் நிலையை பார்த்தீரா? பல தவங்கள் செய்தாலும் இறைவனின் சோதனைக்கு நாங்கள் ஆளாகியுள்ளோம். கஜமுகாசுரனுக்கு தங்கள் தந்தையார் இருந்த வரத்தால் நாங்கள் படும் பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. காக்கும் கடவுளே, கணபதியே, நீர்தான் எங்களுக்கு அருள வேண்டும். சேருமானை சந்திக்க அனுமதி தர வேண்டும் என்றார். கணபதி அவர்களை நோக்கி புன்னகைத்தார். தேவர்களே, கவலை வேண்டாம். என்னை தஞ்சமடைந்தவர்களை கைவிட மாட்டேன். வாருங்கள், தந்தையை பார்க்க செல்வோம் என கூறி அவர்களை அழைத்து சென்றார். தேவர்களின் நிலை கண்ட சேருமான் கொதித்து போனார். தேவர்களே, தேவராயினும் அசுரராயினும் நான் நீண்ட ஆயுள் என்னும் வரத்தை கொடுப்பது உலக மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே. கஜமுகாசுரன் நான் கொடுத்த வரத்தை தவறாக பயன்படுத்தியதால் அவன் சக்தி இழந்தவனாகிறான். இருப்பினும் நான் அவனுக்கு கொடுத்துள்ள வரத்தின்படி என் சக்தியான கணபதியை அனுப்பி அவனை சம்ஹாரம் செய்கிறேன் என்றது. மகா மோசனம் அடைந்தோம் என்று சொன்ன தேவர்கள் மகிழ்ச்சி அரவாரத்துடன் கணபதியை புகழ்ந்து பாடினர். பின்னர் தந்தை
யானையின் கட்டளைப்படி கணபதி அசுரர்களின் பட்டினமான மதங்க நகரத்துக்கு படைகளுடன் புறப்பட்டார். அசலன் என்ற பூதகணம் அவரை தன் தோளில் ஏற்றி கொண்டது. சின்ன கணபதியின் வருகை வெற்றி மதங்க நகருக்கு தகவல் தெரிந்து விட்டது. யாரோ ஒரு சிறுவன் போருக்கு வருகிறான் என்பதை கேட்ட கஜமுகாசுரனும் சுக்கராச்சாரியார் அசுரேந்திரன் ஆகியோரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். தேவர்களுக்கு போயும் ஒரு குழந்தை தானா தலைவனாக கிடைத்தான், இந்த அவமானத்தை என்னவென்று சொல்லுவது என்று தங்களுக்குள் கேள்வி பேசிக் கொண்டனர். மதங்க நகரத்தை சின்ன கணபதி அடையும் முன்னே கஜமுகாசுரன் தனது படைகளுடன் போர்க்களத்தில் தயாராக நின்றான். கணபதி தேவர்கள் புடைசூழ அங்கு வந்ததும் கஜமுகாசுரன் அவரை நோக்கியே, சிறுவனே, என்னை போலவே ஆணை முகத்துடன் நீ பிறந்துள்ளதால் உன்னை உயர்ந்தனவாக எண்ணிக்கொள்ளாதே. நீ குழந்தை, பலகாலம் வாழ வேண்டியவன். இந்த தேவர்களின் பேச்சை கேட்டு உன் உயிரை போக்கிக் கொள்ளாதே. என்று சிறுவிரலின் பலங்கூட நீ இருக்க மாட்டாய். திரும்பி போய்விடு. நீ சிறுவன் என்பதால் உன் மீது கருணை கொண்டு உன்னை திருப்பிச் செல்ல அனுமதிக்கிறேன், போய்விடு என்றான். கணபதி கலகலகலவென சிரித்தார். முற்றும். அடுத்த நாளை படிப்போம். ஓம் நம சிவாய.